ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் செய்வாங்க. வீடியோ கூட போகலாம். வர நான் பேச விரும்புகிறேன். மறக்காமல் நம்ம நண்பர் நேர்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை வேறு யாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொடுத்துட்டீங்கன்னா தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கிற ஒரு வீடியோவில் வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். உலகக்கோப்பை முதல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ். அது வந்து 1972 மற்றும் 75 மற்றும் 77 இரண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன், அதாவது இறக்கை கோப்பை கிண்ண உலக கோப்பை கிரிக்கெட் கிண்ண இதை வந்து முதல் 2 கோப்பைகளை வாங்க. 3வது கோப்பை இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவு. இது 3வது முறையாக வந்து இந்தியாவிடம் தோற்றுட்டு போனாங்க. தோல்விட்டு போய் 3ஆம் முறை கோப்பு வாங்கி கொடுத்த 3வது கோப்பை கிண்ணம் வாங்கி கொடுத்த யாருன்னா இந்தியாவுக்கு கபில் தேவ். அதற்கப்புறமா 87 ஆஸ்திரேலியா, 92 பாகிஸ்தான், 96 இலங்கை, 99 ஆஸ்திரேலியா, 2003 ஆஸ்திரேலியா, 2007 ஆஸ்திரேலியா, 2011 இந்தியா, 2015 ஆஸ்திரேலியா, 2019 ஆஸ்திரேலியா, 2023 ஆஸ்திரேலியா. உலக கோப்பையே அதிகமான முறையில் வாங்குறது யாருன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி. சரி, 2019 இங்கிலாந்து, 2015 ஆஸ்திரேலியா, 2019 இங்கிலாந்து, 2023 ஆஸ்திரேலியா. ஸோ முதல் கிரிக்கெட் உலக கிரிக்கெட் எடுக்கிறவங்க யாருன்னா முதல் 2ஆம் வழக்கறிஞர் 1975 மற்றும் 79 மேற்கிந்திய தீவு அணி கோப்பையை கைப்பற்றியது. 83 இந்திய அணி, 87 ஆஸ்திரேலிய அணி, 92 பாகிஸ்தான் அணி, 96 ஸ்ரீலங்கா அணி, 2003 ஆஸ்திரேலியா அணி, 96 ஆஸ்திரேலியா அணி, 2099 ஆஸ்திரேலியா அணி, 2003 ஆஸ்திரேலியா அணி, 2007 ஆஸ்திரேலியா அணி, 2011 இந்திய அணி, 2015 ஆஸ்திரேலியா அணி, 2019 இங்கிலாந்து அணி, 2023 ஆஸ்திரேலியா அணி. ஸோ மிகப்பெரிய அதிகமான கோப்பையை உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி அதிகமான தலைவர் வைக்கக்கூடிய அணின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு ஆசிய கண்ட்ரி. உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய கண்ட்ரியில் 2 கண்ட்ரிகள் சொல்லலாம். ஒன்று நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியா அணியில் வந்து 1987, 1999, 2003, 2007, 2015 மற்றும் 2023 ஆகிய 6 கோப்பைகளை வென்று கைப்பற்றின இந்த ஆஸ்திரேலியா அணி. 92 பாகிஸ்தான் அணியும், 96 இலங்கை அணியும், 2019 இங்கிலாந்து அணியும் வந்தாங்க. 75 மற்றும் 79 முதல் 2 உலக கோப்பையை மேற்கிந்திய தீவு அணியும், 1983 மற்றும் 2011 இந்திய அணி கப்பு. 1900 கபில் தேவான இந்திய அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்ற 3ஆவது உலக கோப்பை கைப்பற்றது. 2011 ஜோடி தலைமையான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றது. அடுத்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போட்டியில் முதல் போட்டியை வந்து நியூசிலாந்து அணியும், 2வது போட்டியை வந்து சவுத் தென்னாப்பிரிக்க அணியும், 3வதாக கூட்டாக இந்தியா மற்றும் இலங்கை அணியும், அதுக்கு அடுத்தது 2007ஆம் ஆண்டு
இலங்கை அணி, 2013ஆம் ஆண்டு இந்திய அணியும், 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியும், 2019ஆம் ஆண்டு வந்து மேற்கு இங்கிலாந்து அணியும் கைப்பற்றிருக்காங்க இந்த டாக்டிக்ஸ். இப்போ அதிகமான போட்டியை கைப்பற்றக்கூடிய ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம்லாம் இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு அடுத்த ஜாம்பவான்கள் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா மேற்கு தீவு. இந்த மேற்கு தீவில் அதிரடி மன்னன் கிறிஸ்கேல் இருக்கும் போதே தனது பயணத்தை வந்து அங்கே தொடர முடியாத நிலைமைக்கு மேற்கு தீவிட்டு 2025 நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் போட்டியில் வந்து மேற்கு தீவு ஓரம் கொடுக்கப்பட்டார். இதுதான் நாம் அதிரடியான போட்டிகள் இருக்கக்கூடிய மேற்கு தீவு அணிகளில் ஸோ கந்துக்குட்டி அணிகள்கிட்ட அடி வாங்கினதுனால மேற்கு தீவோட அணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து விலகிடுச்சு. ஆனால் பல அதிரடி மன்னர்கள் அங்கே இருக்காங்க. எதுக்கு இந்த மேற்கு தீவு போட்டுன்னா மேற்கு தீவுகளுடைய அங்கமாக தான் இந்திய அணியோடைய இன்னொரு பங்கமாக தான் மேற்கு தீவு அணியிருக்கு. மேற்கு தீவுகள் யாராக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். பிரையன் லாரா, சந்திரபால், கிறிஸ்கேல், ராம்நரேஷ் சல்மான் போன்ற ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகக்கோப்பையை தன்னோட ஆதிக்கத்தை சந்திருக்கக்கூடிய மேற்கு தீவு அணியை இருக்கின்ற இது இப்போதைய உலகக்கோப்பைன்னு வந்துட்டால் அது ஆஸ்திரேலியா அணியை தான் அடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நிலையை வருங்காலங்களில் மாற்றாமே இருக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு அணியும் பலமான அணி அது யாரையும் பரிசு பண்ணுவார். இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2023ஆம் ஆண்டு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 99ல் இதே நிலைமை நடந்துச்சு. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள். இந்தியா முதலில் 225 ரன்னுக்கு அடிச்சு போயிட்டாங்க. அதை வந்து தனியோட ஆளாக இருந்து போராடி ஜெயிக்க வச்சது யாருன்னா நியூசிலாந்து அணி. இதே நியூசிலாந்து இப்போ இந்த உலகக்கோப்பை ஐசி தானே சொல்லிக்கிறேன். இதற்கு முன்பு இந்திய அணிகிட்ட 2 முறை நியூசிலாந்து அணிகள் உலகக்கோப்பையில் அடிவாங்கத்துக்கான பழி தீக்கிறதுக்கான இதை வந்து செயல்படுத்தியிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும். எது என்ன வேணும் நடக்கலாம். ஸோ 99 விட்ட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இயக்கத்தை இந்திய அணி தணிக்குமா, இல்லை அது 2 முறை இந்தியாட்ட அடி வாங்கக்கூடிய நியூசிலாந்து அணி இந்த கப்பை திருப்பி தளவாக்குமா அப்படிங்கிறது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4 விதமான போட்டிகள் கொண்டு போகிறேன். ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகிட்ட போய் அடி வாங்கி தந்தார். அதுக்கு அடுத்ததாக இந்தியா மற்றும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து இந்தியா மற்றும் இந்தியா ஆஸ்திரேலியா அடி வாங்கினார். உலகக்கோப்பை போட்டியை மட்டும் தான் டென்டி போட்டி போடுவாங்க. இப்போ திருப்பி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ரோஹித் சர்மா தலைமையான அணி இந்த போயிடுச்சு. சரி, இந்த உலகக்கோப்பை ரோஹித் சர்மா தலைமையான அணி போனாலும் இங்கே சீதோசமான நிலையில் இருந்தாங்கல்ல, அதில் சம நிலையில் ஆடக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ், இல்டில், ராச்சின் ரவீந்திரா, டிவன் கான்வே, டெக்கானே வில்லியம்சன், ஸ்மிச்சர் சாண்டர் போன்ற பலமார்ந்த அணி தான் நியூசிலாண்டில் இருக்குது. ஸோ நியூசிலாண்டை ஒரு வளர்ச்சி மதிப்பிடக்கூடாது. இந்திய அணி அதுக்கு எப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் அவங்க என்னென்னா இந்திய அணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது முன்னேன்னா ஏற்கனவே 3வது முறை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸில் அடி வாங்கி 40 ரன்களில் அடி வாங்கியிருக்காங்க இந்த நியூசிலாந்து அணி. அதுக்கு பயிற்சிக்கணும். 2வது ஒன்றிய உலகக்கோப்பையில் 2 முறை சொல்லியில் தொடரில் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இதையும் கணக்கில் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்காங்க. இந்திய அணி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உலகக்கோப்பையில் 2019ஆம் ஆண்டு நியூசிலாந்து அடி வாங்கியிருக்காங்க. இதையும் மனசில் வச்சுக்கணும் அந்த 2 அணிகள். ஸோ நியூசிலாந்து அணி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 2 உலகக்கோப்பையில் 2 வாட்டி அடிக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சீரீஸில் 1 வாட்டி அடிக்குது. இந்திய அணி ரொம்ப கனவோட உள்ள போயிருக்கு. ஸோ வார்த்தைகள் 2 அணிக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக நெகட்டிவாக எதாவது ஏற்றுக்கணும். ஸோ முதல்ல இந்திய அணி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த நியூசிலாந்து அணிகள். நியூசிலாந்து அணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட மிக அது கடந்த 2 ஆட்டக்காரர்கள்
சதம் போட்டுறேன். எங்களோட இலக்கு 300க்கு மேலே இருக்கும் முதல்வர் பேட்டிங் இருந்தானா. ஏன்னா டாஸ் வந்து ஜெயிச்சிட்டா நாங்கள் வந்து முதல்வர் பேட்டிங் இருப்போம் அப்படின்னா. இந்திய சமீபத்தில் டாஸை வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இருந்துருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் மாற்றணும். பார்ப்போம்.